Hello everyone, welcome to EduM Academy. I am Indumati, your history class mentor. Last video நம்ம ancient history கான high weightage topics லாம் பார்த்தோம். இந்த வீடியோல medieval Indian history அதாவது unit 4 to 6 வரைக்கும் இருக்கிற high weightage topics and important concepts லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, நமக்கு medieval Indian historyல இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம யூனிட் 4 அண்ட் யூனிட் 5 கம்பைன் பண்ணி படிச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா யூனிட் 4ல பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி கொடுத்திருப்பாங்க அண்ட் யூனிட் 5ல அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ நம்ம யூனிட் 4ல டெல்லி சுல்தானேட் அண்ட் முகல்ஸோட பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி படிக்கிறோம் அப்படின்னா இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் தான் நம்ம யூனிட் 5லயும் படிக்க போறோம். ஸோ நம்ம இதை சேர்த்து படிச்சிட்டோம்னா டைம் கன்சியூமிங்கா இருக்கும் அண்ட் நம்ம ஈஸியா முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து டெல்லி சுல்தானேட். டெல்லி சுல்தானேட்ல நம்ம எல்லா ரூலர்ஸையும் மெமரி பண்ண வேண்டாம், அவங்க என்னென்னலாம் கொண்டு வந்தாங்கன்றத படிச்சுக்கிட்டாலே வந்து போதும். ஃபர்ஸ்ட் வந்து இக்தா சிஸ்டம். இக்தா அப்படின்றது வந்து ஒரு ரெவென்யூ அசைன்மெண்ட். அந்த ரெவென்யூவை வாங்குற அதிகாரியோட நேம் வந்து இக்தாதார் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பால்பன். பால்பன் அப்படின்னாலே அவரோட ஸ்ட்ராங் மொனார்கி சிஸ்டம் தான் நமக்கு ஞாபகம் வரணும். அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். அதனால அவரோட பாலிசி வந்து பிளட் அண்ட் அயன் பாலிசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் அலாவுதீன் கில்ஜி ரிஃபார்ம்ஸ். அலாவுதீன் கில்ஜி அப்படின்னாலே அவர் கொண்டு வந்த மார்க்கெட் ரெகுலேஷன், பிரைஸ் ரெகுலேஷன், இந்த மாதிரியான ரிஃபார்ம்ஸ் தான் வந்து நமக்கு ஞாபகம் வரணும். நெக்ஸ்ட் முகமது பின் துக்ளக். இவர் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபெயில் ஆயிருக்கும். எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து டோக்கன் கரன்சி, கேபிட்டல் டிரான்ஸ்ஃபர், டெல்லியில இருந்து தௌலதாபாத்க்கு கேபிட்டல் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து முகல் எம்பையர். முகல் எம்பையர்ல நம்ம ரூலர்ஸ் வந்து தனித்தனியா படிக்காம அவர் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் பண்ணது வந்து பாபர், அதுக்கப்புறம் வந்தது ஹுமாயூன். நெக்ஸ்ட் ஹுமாயூன் வந்து ஷெர்ஷா சூரி கிட்ட தோத்துட்டு திரும்பவும் வந்து ஆட்சிக்கு வந்திருப்பார். அதெல்லாம் வந்து நம்ம ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் அக்பர். அக்பரோட கன்சாலிடேஷன் பவர்லாம் எப்படி இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஜஹாங்கீர் அண்ட் ஷாஜஹான். அவுரங்கசீப். ஆஃப்டர் அவுரங்கசீப் முகல் எம்பையர் வந்து டிக்ளைன் ஆயிட்டு லேட்டர் முகல்ஸ் வந்திருப்பாங்க. லேட்டர் முகல்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட குரோனாலஜி வந்து ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருப்பாங்க. அது படிக்கிறது வந்து இம்பார்ட்டன்ட். இந்த முகல்ஸ்லயே வந்து அவர் கொண்டு வந்த சிஸ்டம்லாம் வந்து நம்ம படிக்கணும். மன்சப்தாரி சிஸ்டம், ஜாகீர்தாரி சிஸ்டம், இது எல்லாமே படிக்கிறது வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து விஜயநகரா எம்பையர். விஜயநகரா எம்பையர் ரொம்ப இம்பார்ட்டண்டா படிக்க வேண்டியது வந்து கிருஷ்ணதேவராயா. இவரை பத்தி ரிப்பீட்டடா நமக்கு வந்து வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன். விஜயநகர் எம்பையரோட அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்தது எது அப்படின்னா நயன்காரா சிஸ்டம். நெக்ஸ்ட் விஜயநகர் பீரியட்ல நிறைய ஃபாரின் டிராவலர்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. அவங்களோட நேம், அந்த டிராவலர் வந்து யாரோட பீரியட்ல வந்தாங்க, இது ரெண்டுத்தையும் நம்ம படிச்சுக்கணும். இது மோஸ்ட்லி ரிப்பீட்டடா மேட்ச் த ஃபாலோயிங்ல வந்து கேட்பாங்க. ஃபைனலா வந்து பேட்டில் ஆஃப் டாலிகோட்டால வந்து விஜயநகர் எம்பையர் வந்து டவுன்ஃபால் ஆயிட்டு இருக்கும். இந்த டாபிக்ஸ்லாம் வந்து நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து இந்த டாபிக்ஸ்லாம் வந்து நீங்க படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாமனி அண்ட் டெக்கான் சுல்தானேட்ஸ். பாமனி சுல்தானேட்ல இம்பார்ட்டன்டான பர்சன் வந்து மஹ்மத் கவான். மஹ்மத் கவான் இறந்ததுக்கு அப்புறமா பாமனி சுல்தானேட் வந்து 5ஆ வந்து பிரிஞ்சிருக்கும். அந்த 5ஆ பிரிஞ்சது தான் வந்து டெக்கான் சுல்தானேட்ஸ். என்னென்ன அப்படின்னா பிஜப்பூர், அஹ்மத் நகர், கோல்கொண்டா, பீடார் அண்ட் பேரார். இந்த 5 டெக்கான் சுல்தானேட்ஸோட நேம் அண்ட் யாரெல்லாம் வந்து அது ஃபவுண்டர் பண்ணாங்க, ஃபைனலா அது எப்படி எண்ட் ஆச்சு அதை பார்க்கணும். நெக்ஸ்ட் மராத்தாஸ். மராத்தாஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன் யாருன்னா சிவாஜி. அண்ட் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல அஷ்டபிரதான். அஷ்டபிரதான் அப்படின்றது 8 அமைச்சர்கள் கொண்ட ஒரு கவுன்சிலா இருந்துச்சு. இதை நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கணும். அந்த அஷ்டபிரதான்ல யார் யாரெல்லாம் இருந்தாங்க அதையுமே வந்து நம்ம பார்க்கணும். ஃபைனலா மராத்தாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் அங்க இருந்த பேஷ்வா. நெக்ஸ்ட் வந்து மெடிவல் சோர்சஸ். மெடிவல் இந்தியன் சோர்சஸ்ல நம்ம லிட்ரரி சோர்சஸ் வந்து ரொம்ப நல்லா படிச்சுக்கணும். ரிப்பீட்டடா அதுல இருந்து வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஃபாரின் டிராவலர்ஸ். எந்தெந்த ஃபாரின் டிராவலர்ஸ் யாரோட பீரியட்ல வந்தாங்க அண்ட் அவங்களோட ஒர்க்ஸ்லாம் என்ன, இது எல்லாமே வந்து ரிப்பீட்டடா எல்லா டைமே வந்து 3 or 4 கொஸ்டின்ஸ் வந்து இந்த மெடிவல் சோர்சஸ்ல இருந்து மட்டுமே வந்து நமக்கு கேட்பாங்க. ஸோ நம்ம ரிப்பீட்டடா எதெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதை நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணி படிக்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் யூனிட் 5 ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, யூனிட் 4 அண்ட் யூனிட் 5 நம்ம சேர்த்து தான் வந்து படிக்க போறோம். அதோட எக்ஸாம்பிள் தான் இது. இதுல வந்து சுல்தானேட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன, முகல் அட்மினிஸ்ட்ரேஷன், விஜயநகரோட அட்மினிஸ்ட்ரேஷன், அங்க எல்லாம் படிச்சோமோ அது எல்லாமே கனெக்ட் பண்ணி நம்ம இங்க படிக்க போறோம். ஸோ அதனால நம்ம யூனிட் 4 அண்ட் 5 வந்து கம்பைன் பண்ணி படிச்சுக்கலாம்.
ஓகே, நம்ம சோர்சஸ் வந்து பார்க்கலாம். சோர்சஸ்ல நான் ரொம்ப மினிமலா தான் வந்து குடுத்திருக்கேன். நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்க எல்லா சோர்சஸுமே வந்து படிச்சுக்கிறது இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுல இருந்து 3 to 5 கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆல் உட் பி, இவர் என்ன ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னா தாரிகி யாமினி, ஆல் பெருனி, கிதாப் ஹுல்ஹின். இது படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், அது நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனா ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் வேர்டோ லாஸ்ட் வேர்டோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இது எக்ஸாக்டா இப்படிதான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்க லாங்குவேஜ்ல உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி படிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹசான் நிசாமி, தாஜ் உல் மசீர், மீனஜ் அஸ் சிராஜ், தபாஹத் இ நசிரி, அமீர் குஸ்ரு, கசாயின் உல் ஃபுத்து, ஜியாவுதீன் பரணி, தாரிகி ஃபிரோஸ் ஷாஹி, இபான் பட்டுட்டா, ரீலா, அபுல் ஃபாசில், அக்பர் நாமா, அபுல் ஃபாசில் ஐனி அக்பரி, பாபர், பாபர் நாமா, குல்பதான் பேகம், உமாயூன் நாமா, ஜஹாங்கீர், துசுகி ஜஹாங்கீரி, அப்துல் ஹமீத் லஹோரி, பாஷா நாமா, காஃபி கான், முண்டகாப் உல் லுபாப். இது எல்லாமே ரொம்ப நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது இல்லாம ப்ரீவியஸ் இயர்ல இருக்கிற சோர்சஸ்மே வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டெல்லி சுல்தானேட் பத்தி பார்க்கலாம். டெல்லி சுல்தானேட் அப்படின்றது வந்து சீரீஸ் ஆஃப் முஸ்லிம் டைனாசிட்டிஸ், அதாவது சிங்கிள் டைனாசிட்டி கிடையாது, சீரீஸ் ஆஃப் முஸ்லிம் டைனாசிட்டிஸ். இந்தியாவில் இருக்கிற நிறைய பார்ட்ஸ் வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. எப்போல இருந்து அப்படின்னா 1206 to 1526 CE. இம்பார்ட்டன்டான பிளேஸ் எதுனா அதுல டெல்லி. டோட்டலா வந்து 5 டைனாசிட்டிஸ் வந்து இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து மாம்லுக், கில்ஜி, துக்ளக், சயீத் அண்ட் லோடி. மாம்லுக் டைனாசிட்டியை வந்து நம்ம ஸ்லேவ் டைனாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். பீரியட் வந்து 1206 to 1290. இதுல இம்பார்ட்டன்டான ரூலர் வந்து குத்புதீன் ஐபக், அவரு தான் வந்து இதை ஃபவுண்ட் பண்ணியிருப்பாரு. ஹில்துமிஷ், ரஷ்யா. ரஷ்யா ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி ஃபீமேல் ரூலர் ஆஃப் த டெல்லி சுல்தானேட். நெக்ஸ்ட் வந்து பால்பன். நெக்ஸ்ட் கில்ஜி டைனாஸ்டி 1290 to 1320. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அலாவுதீன் கில்ஜி அண்ட் ஜலாலுதீன் கில்ஜி. நெக்ஸ்ட் துக்ளக் டைனாசிட்டி 1320 to 1414. இதுல இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸ் வந்து கியாசுதீன் துக்ளக், முகமது பின் துக்ளக் அண்ட் ஃபிரோஸ் ஷா துக்ளக். நெக்ஸ்ட் சயீத் டைனாஸ்டி. சயீத் வந்து 1414 to 1451. இதுல இம்பார்ட்டன்ட் ரூலர் வந்து கிசிர் கான் அண்ட் முபாரக் ஷா. நெக்ஸ்ட் லோடி டைனாஸ்டி. லோடி டைனாசிட்டி பீரியட் வந்து 1451 to 1526. இதுல இம்பார்ட்டன்ட் வந்து பஹ்லுல் லோடி, சிக்கந்தர் லோடி அண்ட் இப்ராஹிம் லோடி. இப்ராஹிம் லோடியோட இந்த டெல்லி சுல்தானேட் வந்து எண்ட் ஆயிட்டு இருக்கும். இப்போ நம்ம டெல்லி சுல்தானேட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். முகமது கோரி இந்தியாவுக்கு படையெடுத்து வரப்ப 1191 CE ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் டெரெயின் வந்து பிருத்விராஜ் சௌஹான் கிட்ட வந்து சண்டை போட்டிருப்பாரு. பட் அதுல பிருத்விராஜ் சௌஹான் ஜெயிச்சு முகமது கோரி வந்து தப்பிச்சு போயிட்டு இருப்பாரு. திரும்ப 1192 CE சேம் டெரெயின் அப்படின்ற பிளேஸ்ல செகண்ட் பேட்டில் ஆஃப் டெரெயின் பிருத்விராஜ் சௌஹான் கிட்ட நடக்கும். அதுல முகமது கோரி வந்து ஜெயிச்சுட்டு இந்தியாவில் இருக்கிற சில பிளேசஸ்லாம் வந்து கேப்சர் பண்ணியிருப்பாரு. முகமது கோரி 1206 CE இறந்ததுக்கு அப்புறமா அவரோட ஸ்லேவ், அதாவது அவரோட கமாண்டரான குத்புதீன் ஐபக் வந்து இங்க நார்த் இந்தியால ஒரு இண்டிபெண்டான ரூல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அதுதான் வந்து டெல்லி சுல்தானேட். இதோட ஃபர்ஸ்ட் டைனாஸ்டி வந்து மாம்லுக் ஆர் ஸ்லேவ் டைனாஸ்டி. இவர் தான் வந்து ஃபவுண்டர். இவரோட நிக் நேம் வந்து லக்பக்ஷ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வந்து கிவர் ஆஃப் லேக்ஸ். குதுப் மினார் கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணார் வந்து இவரு தான். நெக்ஸ்ட் இவரு சௌஹான், அதாவது ஹார்ஸ் போல விளையாடும் போது இறந்துட்டாரு. நெக்ஸ்ட் ஹில்துமிஷ். இல்துமிஷ் தான் வந்து சுல்தானேட்டோட பவர் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணது. இக்தா சிஸ்டம் கொண்டு வந்தது இவர் தான். காயின்ஸ்ல 2 காயின்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டங்கா அண்ட் ஜிட்டால். டங்கா அப்படின்னா வந்து சில்வர் காயின், ஜிட்டால் அப்படின்னா வந்து காப்பர் காயின். நெக்ஸ்ட் கேலிஃபேட் ரெகக்னிஷன். கேலிஃப் கிட்ட இருந்து ஒரு ரெகக்னிஷன் கிடைச்ச சுல்தான் யார் அப்படின்னா அது இல்துமிஷ் தான். நெக்ஸ்ட் ரசியா சுல்தான். ரசியா சுல்தான் தான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் த ஒன்லி உமன். இவங்களை தவிர வேற எந்த உமனுமே வந்து டெல்லி சுல்தானேட் வந்து ரூல் பண்ணல. இவங்க வந்து டர்கிஷ் நோபல்ஸ் வந்து செஹல்கானி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா வந்து குரூப் ஆஃப் 40 நோபல்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்க எல்லாரையுமே வந்து ரசியா சுல்தான் வந்து எதிர்த்தாங்க. ஒரு ஃபீமேல் வந்து இங்க ரூல் பண்ணக்கூடாதுன்னு எதிர்த்துமே 4 வருஷம் வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பால்பன். பால்பன் அப்படின்னாலே வந்து ஸ்ட்ராங் மொனார்கி அண்ட் தியரி ஆஃப் கிங்ஷிப் தான் ஞாபகம் வரணும். இவரோட பாலிசி எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். அதனால இவரோட பாலிசி வந்து பிளட் அண்ட் அயன் பாலிசி அப்படின்னு சொல்லுவோம்.
ஆஃப்டர் ஸ்லேவ் டைனாஸ்டி நமக்கு செகண்ட் டைனாஸ்டியா வர்றது கல்ஜி டைனாஸ்டி. கல்ஜி டைனாஸ்டில ரொம்ப இம்பார்ட்டன்டான ரூலர் யாருன்னா அலாவுதீன் கல்ஜி. இவர் ரூல் பண்ண பீரியட் 1296 to 1316 CE. இவரோட ரிஃபார்ம்ஸை படிக்கும்போது ஒரு சிம்பிள் பாயிண்ட்ஸா வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கணும். அவருக்கு ஒரு பெரிய ஸ்டாண்டிங் ஆர்மியை ரொம்ப குறைஞ்ச செலவுல வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக தான் அவர் வந்து மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்ற ஒன்று வந்து கொண்டு வந்தாரு. இதுல கிரெயின், கிளாத் அண்ட் அதர் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து பிரைஸ் கண்ட்ரோல் பண்ணாரு. ஹார்ஸ், கேட்டல், ஸ்லேவ்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து ரெகுலேஷன் பண்ணி செப்பரேட்டான மார்க்கெட்ஸையுமே வந்து உருவாக்குனாரு. மெயினா ட்ரேடர்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரிக்டா வந்து மானிட்டர் பண்ணாரு. அவங்க எந்த தப்பும் செய்யாம தப்பு பண்ணா பனிஷ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்து ஸ்ட்ரிக்டா மானிட்டர் பண்ணாரு. அடுத்து ரெவென்யூ ரிஃபார்ம்ஸ். இதுல தோவா பகுதியில ஸ்டேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி அங்க இருக்கிற ரெவென்யூ கலெக்ஷன் எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணாரு. இது மூலமா அவரோட டேக்ஸ்லாம் வந்து ஈஸியா கலெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் மிலிட்ரியில ஒரு பெரிய ஸ்டாண்டிங் ஆர்மியை வந்து மெயின்டைன் பண்ணாங்க. அங்க இருக்க சோல்ஜர்ஸ் ஆர்சஸ்லாம் ப்ராப்பரா மானிட்டர் பண்றாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டாக் அண்ட் சேரா அப்படின்னு சொல்லி 2 இது வந்து கொண்டு வந்தாங்க. டாக் அப்படின்னா வந்து ஹார்ஸ் பிராண்டிங் அண்ட் சேரா அப்படின்னா வந்து அந்த ஹார்ஸ்லாம் எந்தெந்த சோல்ஜர்ஸ் வச்சிருக்காங்க அதை வந்து குறிக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான திங் என்ன அப்படின்னா சவுத் இந்தியன் கேம்பெயின்ஸ். சவுத் இந்தியன் கேம்பெயின்ஸ்ல அலாவுதீன் கில்ஜி அவரோட கமாண்டரான மாலிக் கஃபூர் வச்சு யாதவாஸ், காகதியாஸ், ஹொய்சாலாஸ் அண்ட் இம்பார்ட்டண்டா பாண்டியாஸ் இது எல்லாத்துக்குமே வந்து படையெடுப்பு நடத்தினாங்க. ஸோ நீங்க அலாவுதீன் கில்ஜி அப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா மார்க்கெட் கண்ட்ரோல், ரெவென்யூ கண்ட்ரோல் அண்ட் மிலிட்ரி ஸ்ட்ரென்த் இது 3 சுத்தி தான் வந்து அவரோட ரிஃபார்ம்ஸ் இருந்ததா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். டெல்லி சுல்தானேட்ல தேர்டா வந்த டைனாஸ்டி வந்து துக்ளக் டைனாஸ்டி. துக்ளக் டைனாஸ்டில ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூலர் யாருன்னா முகமது பின் துக்ளக். இவர் நிறைய பாலிசிஸ்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல். டெல்லியில இருந்து தௌலதாபாத்துக்கு வந்து கேபிட்டல் வந்து மாத்தினாரு. டெக்கானை வந்து பெட்டரா கண்ட்ரோல் செய்யறதுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷனை வந்து சூஸ் பண்ணாரு. ஆனா இதனால ஏற்பட்ட அட்மினிஸ்ட்ரேஷன் டிஃபிகல்டிஸ்னால திரும்பவுமே வந்து டெல்லிக்கே வந்து வந்துட்டாரு. நெக்ஸ்ட் வந்து டோக்கன் கரன்சி. டோக்கன் கரன்சில காப்பர் காயின் வந்து சில்வர் காயின்கான ஈக்குவல் வேல்யூ கொடுத்து அவர் வந்து சர்க்குலேட் பண்ணாரு. ஆனா நிறைய பேர் காப்பர் காயின் வீட்லயே வச்சு அதை பண்ணதுனால இதுவுமே வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. தேர்டா வந்து தோவாப் டாக்ஸேஷன். கங்கா யமுனா தோவாப்ல இருக்கிற ரெவென்யூ டிமாண்ட்னால அங்க அதிகமான டாக்ஸ் வந்து விதிச்சாங்க. இதனால அங்க இருந்த விவசாயிகளுக்கு எல்லாம் வந்து நிறைய டிஃபிகல்டிஸ் ஏற்பட்டதுனால இதுவுமே வந்து கடைசியில ஃபெயிலியரா தான் முடிஞ்சிச்சு. ஃபோர்த்தா வந்து அக்ரிகல்ச்சுரல் மெஷர்ஸ். அக்ரிகல்ச்சர் டெவலப் செய்யறதுக்காக ஒரு செப்பரேட்டான டிபார்ட்மெண்ட்டே வந்து கொண்டு வந்தாரு. அதுதான் வந்து திவானி கோஹி. இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்கா வந்து நம்ம பார்க்கலாம். ஆஃப்டர் முகமது பின் துக்ளக் டெல்லி சுல்தானேட் கொஞ்சம் கொஞ்சமா டவுன்ஃபால் ஆயிட்டே வந்து வந்துச்சு. அதுல ஃபர்ஸ்டா வந்து 1398 CEல டைமூர் இன்வேஷன். டைமூர் இன்வேஷனுக்கு அப்புறமா டெல்லி சுல்தானேட் எக்கனாமிக்கலாவும் சரி பொலிட்டிக்கலாவும் ரொம்ப டவுன்ஃபால் ஆச்சு. எல்லாருமே வந்து அங்கங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. இதனால டெல்லி சுல்தானேட்டோட சென்ட்ரல் பவர் வந்து வீக் ஆச்சு. அதுக்கப்புறம் 1414 CEல சயீத் டைனாஸ்டி ஸ்டார்ட் ஆச்சு. ஃபைனலா லோடி டைனாஸ்டி 1451 to 1526. 1526ல ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் நடந்துச்சு. இதுல பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் சண்டை நடந்து பாபர் இப்ராஹிம் லோடியை டிஃபீட் பண்ணி முகல் ரூல் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இந்த டைம்லைன் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். லோடி டைனாசிட்டியில இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸ்லாம் பார்க்கலாம். பஹலுல் லோடி இவர் தான் வந்து லோடி டைனாஸ்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது. சிக்கந்தர் லோடி எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. ஃபைனலா இப்ராஹிம் லோடி இவர் கூட தான் வந்து பேட்டில் ஆஃப் பானிபட் நடந்து டெல்லி சுல்தானேட் வந்து எண்ட் ஆயிட்டு முகல் ரூல் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. மெடிவல் இந்தியன் ஹிஸ்டரிக்கு நீங்க ஃபைனலா ரிவிஷன் பண்றதுக்காக ஒரு டைம் லைனே வந்து நான் கொடுத்துருக்கேன். இதுல டெல்லி சுல்தானேட் 1206 to 1526 இங்க இருக்கிற டைனாஸ்டிஸ் நேம்ஸ்லாம் வந்து நீங்க பார்த்துக்கோங்க. அவங்களோட ரூலர்ஸ்மே வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் முகல் எம்பையர் 1526 to 1707 CE. இதுல இருக்கிற ரூலர்ஸ் நேமும் பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனலா இந்த லேட்டர் முகல்ஸுமே வந்து நீங்க படிச்சுக்கோங்க. டெல்லி சுல்தானேட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம். ஹெட் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன் யாருன்னா சுல்தான். சுல்தான் கீழே தான் வந்து எல்லாமே நடந்துச்சு. இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்.
வசீர் தான் வந்து ஃபினான்ஸ் அண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்துக்கிட்டாங்க. அரிசி வந்து அப்படின்னாலே மிலிட்ரி தான். நெக்ஸ்ட் திவானி இன்ஷா, இது வந்து ராயல் கரஸ்பாண்டன்ஸ். திவானி ரிசாலத் அப்படின்னு வந்துச்சுனாலே அது ரிலீஜியஸ் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம சுல்தான் பீரியட்ல இருந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இக்தா சிஸ்டம் அப்படின்றது ஒரு ரெவென்யூ அசைன்மெண்ட். ஒரு குறிப்பிட்ட பிளேஸ்ல ரெவென்யூ கலெக்ட் பண்றதுக்கான பொறுப்பை வந்து ஒருத்தர்கிட்ட கொடுப்பாங்க. கலெக்ட் பண்றவரோட பேர் தான் வந்து இக்தாதார். இது வந்து அந்த லேண்ட் வந்து அவருக்கே சொந்தம் அப்படின்ற மீனிங் கிடையாது. அங்க இருக்கிற ரெவென்யூ கலெக்ட் பண்றதுக்கான ரைட்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் செஹல்கானிக்கான மீனிங் வந்து 40 டர்கிஷ் நோபல்ஸ் வந்து சுல்தானேட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பால்பனோட தியரி ஆஃப் கிங்ஷிப், அதாவது சிஜ்தா, பைபோஸ், கையில முத்தம் கொடுக்கறது, காலை வந்து கிஸ் பண்றது, இந்த மாதிரியான சிஸ்டம்லாம் வந்து பால்பன் வச்சிருந்தாரு. அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கும். அதோட நேம் தான் வந்து பிளட் அண்ட் அயன் பாலிசி. நெக்ஸ்ட் அலாவுதீன் கல்ஜியோட மார்க்கெட் ரெகுலேஷன்ஸ் இவர் ஏன் பண்ணாரு அப்படின்னா, நிறைய ஆர்மி இருக்கிறது ரொம்ப குறைவான அமௌண்ட்ல நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த மார்க்கெட் ரெகுலேஷன்ஸ். இதுவுமே நீங்க வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மங்கோல் இன்வேஷன், சுல்தானேட்லாம் என்ன பண்ணாங்க, நெக்ஸ்ட் முகமது பின் துக்ளக்கோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அது எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். ஃபைனலா ரிவிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்தெந்த பர்சன் என்னென்ன பண்ணாங்க அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். குத்புதீன் ஐபக், இவர் தான் வந்து ஃபவுண்டர். லக்பக்ஷன் சொல்றோம். ஹில்துமிஷ் வந்து சுல்தானேட்டை வந்து கன்சாலிடேட் பண்ணாங்க. ரசியா தான் வந்து ஃபர்ஸ்ட் உமன் ரூலர். செஹல்கானிலாம் வந்து இவங்களை எதிர்த்தாங்க. பால்பன் அப்படின்னாலே வந்து கிங்ஷிப், சிஜ்தா, பைபோஸ் ஞாபகம் வரணும். அலாவுதீன் கில்ஜினா வந்து ரிஃபார்ம்ஸ் தான் ஞாபகம் வரணும். மாலிக் கஃபூர் தான் வந்து சதர்ன் கேம்பெயின்ஸ்க்கு வந்து அலாவுதீன் கில்ஜிக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. முகமது பின் துக்ளக்னா அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஞாபகம் வரணும். ஃபிரோஸ் ஷா துக்ளக் வந்து கெனால்ஸ் அண்ட் பப்ளிக் ஒர்க்ஸ் ரிலேட்டடா கொஸ்டின் வந்தாலே அது வந்து ஃபிரோஸ் ஷா துக்ளக் தான். டைமூர் இன்வேஷன் 1398ல நடந்திருக்கும். இப்ராஹிம் லோடி வந்து 1526ல தோத்துட்டு முகல் எம்பையர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ நம்ம முகல் எம்பையர்ல படிக்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். அதுதான் மன்சப்தாரி சிஸ்டம். ஃபர்ஸ்ட் மன்சப் அப்படின்னா வந்து ரேங்க், அப்படி இல்லைன்னா பொசிஷன் அப்படின்றது தான் வந்து மீனிங். முகல் எம்பையர்ல ஒரு அஃபீஷியல் அந்த எம்பரருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ரேங்க் வந்து கொடுப்பாங்க. அந்த ரேங்க் வச்சிருக்கவங்க நேம் தான் வந்து மன்சப்தார். இதை நம்ம ஈஸியா படிக்கிறதுக்கு 2 டேர்ம்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், ஜட் அண்ட் ஜவார். ஜட் அப்படின்னா வந்து பர்சனல் ரேங்க் அண்ட் அவங்களோட ஸ்டேட்டஸை குறிக்கும். ஜவார் அப்படின்னா அவர் மெயின்டைன் செய்ய வேண்டிய கேவல்ரியோட அளவு வந்து குறிக்கிறது தான் வந்து ஜவார். ஸோ அதனால நீங்க ஜெட் அண்ட் ஜவார் இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேர் வந்து தாக் அண்ட் சாரா. தாக் அப்படின்னா வந்து ஹார்ஸ் பிராண்டிங், சேரா அப்படின்னா வந்து சோல்ஜர் ஐடென்டிஃபிகேஷன். இது கொண்டு வரதுக்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, மிலிட்ரி சிஸ்டம்ல ஃபேக்கான சோல்ஜர்ஸ் வந்து இருப்பாங்க அண்ட் ஒரு டிஃபெக்டிவான ஹார்சஸ்லாம் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணி ஏமாத்திடுவாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக இது ரெண்டுத்தையுமே வந்து மன்சப்தாரி சிஸ்டம்ல கொண்டு வந்திருப்பாங்க. இது ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் தான். இதை நீங்க கான்செப்ட் வைஸ் புரிஞ்சுக்கிட்டாலே இதுல கேட்குற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ்க்கு வந்து நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஃபைனலா நம்ம யூனிட் 6க்கான ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். என்ன கேட்டா யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ படிச்சாலும் இதுல இருந்து கொஷின்ஸ் வர்றது கம்மி தான். ஆனா மெடிவல் இந்தியன் ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் அந்த டைனாஸ்டிஸ், ரூலர்ஸ், அவர் பண்ணது, இது எல்லாத்துலயுமே வந்து நமக்கு கொஷின் வந்துடும். இந்த யூனிட்ல இருந்து கொஷின்ஸ் வர்றது ரொம்ப கம்மி தான். அப்படி நீங்க கடைசி டைம்ல படிக்கணும் ரொம்ப இம்பார்ட்டண்டா அப்படின்னா இந்த மெடிவல் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் அண்ட் மெடிவல் பெயிண்டிங், இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிப்பீட்டடா வர்றது வந்து இந்த 2 டாபிக்ஸ் மட்டும்தான். ஸோ நீங்க எது படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த 2 டாபிக்ஸ் மட்டும் படிச்சுட்டு போயிடுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க படிக்கிறீங்கன்னா இப்ப நான் கொடுத்துருக்க எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சூஃபி மூமெண்ட்.
சூஃபி மூமெண்ட்ல இம்பார்ட்டண்டா நம்ம படிக்க வேண்டியது வந்து சில்சிலாஸ். அதுல மெயினா சிஸ்டி அண்ட் சூரவாடி ட்ரெடிஷன்ஸ் பத்தி படிக்கிறது இம்பார்ட்டன்ட். இது வந்து ரிப்பீட்டடா கேட்பாங்க. நெக்ஸ்ட் பக்தி மூமெண்ட். பக்தி மூமெண்ட்ல நிர்குணா அண்ட் சகுணா ட்ரெடிஷன்ஸை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்டான பக்தி செயின்ஸ், அந்த பக்தி செயின்ஸோட ஐடியாஸ்லாம் என்ன, அதை வந்து கனெக்ட் பண்ணி படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து சீக் மூமெண்ட். சீக் மூமெண்ட்ல குருநானக் வந்து என்ன பங்கு அளிச்சாரு, டோட்டலா இதுல 10 குருஸ் வந்து இருப்பாங்க. அந்த 10 குருஸோட டைம் லைனோட நம்ம படிச்சுக்கணும். இதுல கல்சாவை ஸ்டார்ட் பண்ணது யாரு, இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் மெடிவல் சோஷியல் ஸ்ட்ரக்சர். மெடிவல் இந்தியால சமூகம் எப்படி இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் பீப்புள் எப்படி இருந்தாங்க, அதெல்லாம் பார்க்கணும். இதுலயே வந்து பெசன்ட்ஸ், ஜமீன்தார்ஸ், வில்லேஜ் கம்யூனிட்டிஸ்லாம் வந்து எப்படி இருந்துச்சு, அதை படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் பொசிஷன் ஆஃப் உமன்ல ஜனானா அண்ட் தேவதாசி சிஸ்டம். இது ரெண்டுத்தோட கான்செப்ட் மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டா போதும், அதுக்குள்ள டீட்டெயில்டா போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபைனலா ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் அண்ட் பெயிண்டிங். இதுல வந்து இந்தோ இஸ்லாமிக், முகல், ராஜஸ்தானி இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப சிம்பிளான அப்ரோச் கொடுத்தா போதும். ரொம்ப இம்பார்ட்டண்டா படிக்க வேண்டியது இந்த மெடிவல் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் அண்ட் மெடிவல் பெயிண்டிங். மீதி எல்லாமே அதுல இருக்கிற கான்செப்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட கனெக்ட் பண்ணி மட்டும் படிச்சாலே ரொம்ப போதுமானது. இப்போ நம்ம யூனிட் 6ல ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்டான முகல் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் பத்தி பார்க்க போறோம். முகல் ஆர்கிடெக்சரோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, இவங்க பர்ஷியன், சென்ட்ரல் ஏஷியன் அண்ட் இந்தியன் எலிமெண்ட்ஸ் இது மூணுத்தையும் சேர்த்து கம்பைண்டா நியூ ஸ்டைல் ஆஃப் ஆர்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதனால தான் முகலோட பில்டிங்ஸ் எல்லாத்துலயுமே ஆர்ச்சஸ், டோம்ஸ், மைனரேட்ஸ் இது எல்லாமே வந்து இஸ்லாமிக் ஸ்டைல். இதோட சேர்த்து இந்தியன் எலிமெண்ட்ஸுமே வந்து கம்பைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் சார்பாக். சார்பாக் அப்படின்றது வந்து ஒரு கார்டன் பிளானிங். கார்டனை 4 பகுதியா வந்து பிரிச்சு கார்டன் பண்ற ஸ்டைல் தான் வந்து சார்பாக். நெக்ஸ்ட் வந்து அவங்க யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ்ல ரெட் சாண்ட்ஸ்டோனும் மார்பிளும் வந்து ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணாங்க. இன்னொரு இம்பார்ட்டன்டான டேர்ம் என்ன அப்படின்னா ஜல்லி. இது வந்து டெக்கரேஷனுக்காக பயன்படுத்துற ஒரு ஸ்டோன் ஸ்கிரீன். அதே போல பைட்ரடியூரா. பைட்ரடியூரா அப்படின்னா மார்பிள் அப்படி இல்லைன்னா ஸ்டோனோட சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு அடியில கலர்ஃபுல் ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து பதிச்சு ஒரு டெக்கரேட்டிவ் ஒர்க் வந்து பண்ணுவாங்க. அதுக்கு நேம் தான் வந்து பைட்ரடியூரா. ஃபைனலா முகலோட ஆர்கிடெக்சர்ல சிமெட்ரி, ப்ரொபோர்ஷன் அண்ட் ஜியாமெட்ரிக் டிசைன்லாம் வந்து அதிகமா வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ நீங்க இது வந்து உட்காந்து மெமரைஸ் பண்ணாம பேசிக் ஐடியா மட்டும் இதுல புரிஞ்சுக்கோங்க. முகல் ஆர்கிடெக்சர்ல பாபர் அண்ட் ஹுமாயூனோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். பாபர் தான் சென்ட்ரல் ஏஷியன் பர்ஷியன் கார்டன் ட்ரெடிஷனை இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கொண்டு வந்தார். இதோட இம்பார்ட்டன்டான கான்செப்ட் என்ன அப்படின்னா சார்பாக். சார் அப்படின்னா 4, பாக் அப்படின்னா கார்டன். அதாவது கார்டனை 4 பகுதியா பிரிச்சு வாட்டர் சேனல்ஸ் மூலமா பிரிச்சு அமைக்கிற வே ஆஃப் கார்டனிங் தான் வந்து சார்பாக் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து பாபர் கொண்டு வந்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நெக்ஸ்ட் ஹுமாயூன் காலத்துல இம்பார்ட்டண்டா இருந்த மொனுமெண்ட் வந்து ஹுமாயூனோட டாம். இதை கமிஷன் பண்ணது வந்து ஹமீதா பானு பேகம். இதை டிசைன் பண்ணது வந்து மீரட் மிர்சா கியாஸ் அண்ட் இவரோட டீம் சேர்ந்து தான் வந்து இதை டிசைன் பண்ணாங்க. இதுல நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும் அப்படின்னா ஹுமாயூன் டாம் தான் வந்து ஃபர்ஸ்ட் மேஜர் கார்டன் டாம் இன் இந்தியா அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். மேலும் இதுதான் வந்து தாஜ்மஹாலோட ஆர்கிடெக்சருக்கு ஒரு இம்பார்ட்டன்டான எக்ஸாம்பிளா இருந்தது அப்படின்னா அது வந்து ஹுமாயூன் டாம் தான். முகல் ஆர்கிடெக்சர்ல இம்பார்ட்டன்டான டேர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா அக்பரோட ஆர்கிடெக்சர் வந்ததுக்கு அப்புறம் தான். ஏன் அப்படின்னா அக்பரோட காலத்துல தான் இஸ்லாமிக், பர்ஷியன், சென்ட்ரல் ஏஷியன் அது மட்டும் இல்லாம இந்தியன் ட்ரெடிஷன்ஸ் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு புதிய வே ஆஃப் ஆர்கிடெக்சர் வந்து கொண்டு வந்தாங்க. அதனாலதான் இத ஆர்கிடெக்சர் ஆஃப் சிந்தசிஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அக்பரோட பில்டிங்ல நிறைய யூஸ் பண்ணது வந்து ரெட் சாண்ட்ஸ்டோன். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ட்ராபியேட் அண்ட் ஆர்க்யூட் இந்த 2 டெக்னிக்குமே வந்து அவங்க கம்பைன் பண்ணாங்க. ட்ராபியேட் டெக்னிக் அப்படின்னா பில்லர்ஸ் அண்ட் ஹரிசாண்டல் பீம்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ற டெக்னிக் பேர் தான் வந்து ட்ராபியேட்.
ஆக்யூவேட் அப்படின்னா ஆர்ச்சர்ஸும் வால்ஸும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த 2 டெக்னிக்கும் சேர்த்து கம்பைன் பண்ணது வந்து அக்பர் தான். இந்தியனோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா பில்லர், பால்கனி, அப்புறம் டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ், இந்த பிளேஸ்லலாம் வந்து இந்தியனோட எலமெண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான மொனுமெண்ட்ஸ் இவரோட பீரியட்ல எது அப்படின்னா அக்பரோட ஃபோர்ட், ஃபத்தேப்பூர் சிக்ரி அண்ட் புலந்த் தர்வாசா. ஃபத்தேப்பூர் சிக்ரி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்கிடெக்சர் அக்பரோட பீரியட்ல. இப்போ நம்ம அக்பரோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்கிடெக்சரல் காம்ப்ளெக்ஸான ஃபத்தேப்பூர் சிக்ரி பத்தி பார்க்கலாம். ஆக்ராவுக்கு பக்கத்துல இருக்கிற ஃபத்தேப்பூர் சிக்ரியை டெவலப் பண்ணி தன்னோட இம்பீரியல் கேபிட்டலா வச்சுக்கிட்டாரு அக்பர். இது வந்து ஒரு பேலஸ் மட்டும் கிடையாது, அதுக்குள்ளவே வந்து நிறைய பில்டிங்ஸ்லாம் வந்து இவர் கிரியேட் பண்ணாரு. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து புலந்த் தர்வாசா. இது ஃபத்தேப்பூர் சிக்ரியோட ரொம்ப ஐகானிக்கான ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். அக்பர் வந்து குஜராத் எதிர்த்து வந்து போருக்கு வந்து போயிருப்பாரு. அங்க ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறமா கட்டின நினைவு சின்னம் தான் வந்து இந்த புலந்த் தர்வாசா. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஜம்மா மஸ்ஜித். இது ஃபத்தேப்பூர் சிக்ரியில் இருக்கிற இம்பார்ட்டன்டான ரிலீஜியஸ் ஸ்ட்ரக்சர். பஞ்ச் மஹால், இது வந்து பல அடுக்குகள் கொண்டு கட்டப்பட்டது தான் வந்து இந்த பஞ்ச் மஹால். நெக்ஸ்ட் திவானி காஸ். திவானி காஸ் அப்படின்னா எம்பரர் எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஷன் பண்ற ஒரு அஃபிஷியல் மீட்டிங்ஸ் நடக்கக்கூடிய பிளேஸ் தான் வந்து திவானி காஸ். நெக்ஸ்ட் இபாதத் கானா. இபாதத் கானாவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுவுமே வந்து ஒரு ரிலீஜியஸ் சென்டர் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து டாம் ஆஃப் ஷேக் சலீம் சிஸ்தி. இது வந்து அக்பர் கூட தொடர்பு இருந்த காரணத்துக்காக சலீம் சிஸ்டிக்காக கட்டப்பட்ட டாம் தான் வந்து இது. இந்த எல்லா ஸ்ட்ரக்சர்ஸுமே வந்து ஃபத்தேப்பூர் சிக்ரிக்குள்ள இருக்கு. இதை நீங்க எந்தெந்த ஸ்ட்ரக்சர் எதுக்கெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா மேட்ச் த ஃபாலோயிங்ல அட்டென்ட் பண்றதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம ஜஹாங்கீரோட ஆர்கிடெக்சரல் கான்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். அக்பர் காலத்துல நமக்கு ஆர்கிடெக்சரல் சிந்தசிஸ் இருந்துச்சு இல்லையா, ஆனா ஜஹாங்கீர் காலத்துல ஆர்கிடெக்சர் இன்னும் நல்லா ரீடிஃபைன் ஆகி டெக்கரேட்டிவ் ஸ்டைலுக்கு வந்து மூவ் ஆச்சு. இதுல குறிப்பா மார்பிளோட பயன்பாடு வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணாங்க. டெக்கரேஷன், நெக்ஸ்ட் சிமெட்ரி, இது எல்லாத்துக்குமே வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான மொனுமெண்ட் இவரோட பீரியட்ல என்ன அப்படின்னா டாம் ஆஃப் இடிமாட் உத் தௌலா. இது எங்க இருக்கு அப்படின்னா ஆக்ரா. இதை இது பண்ணது யார் அப்படின்னா நூர்ஜஹான். நூர்ஜஹானோட தந்தையான மீர்சா கியாஸ் பெக் அவங்களுக்காக கட்டினது தான் வந்து இந்த டாம். அதனாலதான் இதோட நேம் வந்து டாம் ஆஃப் இட்டிமாட் உத் தௌலா அப்படின்னு சொல்றோம். இந்த மொனுமெண்ட்ல இம்பார்ட்டன்டான ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா ஒயிட் மார்பிள். ஒயிட் மார்பிளால கட்டப்பட்டது தான் இது. இதுல ஃபைனான ஜல்லி ஒர்க் அண்ட் பைட்ரா டியூரா டெக்கரேஷன் இது எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இது முகல் ஆர்கிடெக்சர்ல ஒரு இம்பார்ட்டன்டான மொனுமெண்ட். இதுக்கப்புறமா வந்து ஷாஜஹான் நிறைய மார்பிள் ஆர்கிடெக்சர்ஸ்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. தாஜ்மஹாலை கூட மார்பிள்ல தான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான முன்னோடியா இருந்ததே வந்து இந்த டாம் தான் நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரிமெம்பர் பண்ணிக்கும் போது இது எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் பண்ணி நம்ம செயின் பேசிஸ்ல ரிமெம்பர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முகல் ஆர்கிடெக்சரோட பீக் ஸ்டேஜுக்கு வந்து வரப்போறோம். அதுதான் ஷாஜஹானோட காலம். ஷாஜஹானோட காலத்துல முகல் ஆர்கிடெக்சரை கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா இவரோட காலத்துலதான் ஆர்கிடெக்சர் ரொம்பவே வந்து டெவலப் ஆச்சு. நிறைய டெக்கரேட்டிவ் ஸ்டைல்ஸ்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா என்ன சொல்றோம் அப்படின்னா ஒயிட் மார்பிள். ஒயிட் மார்பிள் வந்து நிறைய அளவுல பயன்படுத்தி நிறைய ஆர்கிடெக்சர் வந்து இவர் கொண்டு வந்தாங்க. எல்லா பில்டிங்ஸ்லயுமே வந்து சிமெட்ரி எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பெரிய பெரிய டோம்ஸ்லாம் வந்து இவர் கொண்டு வந்தாரு. நெக்ஸ்ட் வந்து பைட்ரா டியூரா, ஃபைன் ஃப்ளோரல் டெக்கரேஷன் இது எல்லாமே வந்து கொண்டு வந்தாங்க. இம்பார்ட்டன்டான ஃபீச்சர் என்னன்னா மார்பிள்ல செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ்லாம் வந்து பதிச்சு அதை வந்து ஒரு ஃப்ளோரல் டிசைன்ஸா வந்து நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா தாஜ்மஹால். தாஜ்மஹால் ஆக்ரால இருக்கு. இவர் இங்க சொல்லியிருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே பயன்படுத்தி ஒரு மொனுமெண்டா கொடுத்தாரு அப்படின்னா அது தாஜ்மஹால் தான். இவர் கொடுத்த மேஜர் மொனுமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா தாஜ்மஹால், ரெட் ஃபோர்ட், ஜம்மா மஸ்ஜித் அண்ட் மோட்டி மஸ்ஜித். ஃபைனலா ரிவிஷன் ஸ்லைட். நீங்க எதெல்லாம் வந்து கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா பாபர் அப்படின்னாலே சார்பாக் கார்டன்ஸ். ஹுமாயூன் வந்து பர்ஷியன் இன்ஃப்ளூயன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து கொண்டு வந்தாரு. ஹமிதா பானு பேகம் தான் வந்து ஹுமாயூன் டாப் வந்து கட்டினது.
மீராக் மிர்சா கியாஸ் இவர் தான் வந்து ஹுமாயூன் டாம்க்கான டெக்கரேஷன் வந்து வடிவமைச்சு கொடுத்தது. அக்பர் இது பண்ணது ஃபத்தேபூர் சிக்ரி. அதுக்குள்ள வந்து புலந்த் தர்வாசா, இது குஜராத்ல போய் ஜெயிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் கட்டியிருப்பாரு. ஜஹாங்கீர் வந்து இட்டிமாட் உட் தௌலா பீரியட்ல வந்து நூர்ஜஹான் இந்த டாம் வந்து கட்டியிருப்பாங்க. உஸ்தத் மன்சூர் வந்து நேச்சுரலிஸ்டிக்கான முகல் பெயிண்டிங் வந்து சிறந்து விளங்கினவங்க. ஷாஜஹான் கட்டினது வந்து தாஜ்மஹால், ரெட் ஃபோர்ட் அண்ட் ஜம்மா மஸ்ஜித். ஓகே, டுடே செஷன்ல நம்ம மெடிவல் இந்தியன் ஹிஸ்டரிக்கான ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த டாபிக்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை, நீங்க இதை கண்டினியூஸா ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கூட கனெக்ட் பண்ணி படிச்சுட்டே இருக்கணும். எல்லாத்தையுமே படிக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணி முடிச்சுட்டாலே எக்ஸாமுக்கு வந்து மோர் தென் எனஃபா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம யூனிட் 7 to 10 அதாவது மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி அண்ட் ஹிஸ்டோரியோகிராஃபிக்கான ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். Stay tuned for the next video. Thank you all.